பண்ணுறாரு, இவர் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண மாதிரி இவர் கப்பல் பயணத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. எந்த சூழ்நிலையில் இவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, சுவிசேஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஊராக போய் ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு இடத்துல பிடிச்சி இவர் தப்பாக பேசுகிறாரு, இவரை சிறை பிடிக்கணும், இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பயங்கர பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பேசுகிறாங்க. இவர் யூத பாஷையில் பேசுகிறார், கிரேக்க பாஷையில் பேசுகிறார். நானும் உங்கள் ஆளு தான்ப்பா, நானும் உங்கள் பாஷையை பேசுகிறவன் தான் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி இவனை கொண்டு போயிட்டு ராயனுக்கு முன்னாடி நீங்கள் நிப்பாட்டுங்க, ரோம் நகரத்தில் ராயனுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுங்க, இவனோடு கூட சில கைதிகளையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இவன் அந்த ரோம் நகரத்தை, இத்தாலின்னு நினைக்கிற ரோம் நகரத்தில் போய் இவங்க ரீச் பண்ணணும். இத்தாலியில் இருக்கிற ரோம் நகரத்தில் இவங்க ரீச் பண்ணணும். அங்கே போய் ராயனுக்கு முன்னாடி இவன் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் இப்போ நின்றுட்டான் அப்படின்னா, நிச்சயமாக இவன் தன்னை நிரபராதி என்று சொல்லி தன்னுடைய அதை சொல்லி அவன் நிரூபித்திருவான். அடுத்த லெவலுக்கு இவன் போயிடலாம். அடுத்த லெவலுக்கு என்ன செஞ்சிடலாம், இவன் போயிடலாம். அடுத்த ஊழியத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கலாம். பவுலுக்கு ஊழியம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று இன்னைக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் தடைப்பட்டு இருக்குது. இவன் கப்பலில் ஏறி உக்காந்துட்டாங்க. எல்லா சிறை கைதிகளும், பவுலும், கப்பல் கேப்டனு, கப்பலுடைய ஓனரு எல்லாரும் கப்பலில் ஏறி உக்காந்து கப்பல் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என் கூட எத்தனை பேர் இந்த கப்பலில் வர போறீங்க அப்படி நம்ம நினச்சிக்கலாம். இப்போ இந்த கப்பலில் ஏறி உக்காந்துட்டோம், பவுலோடு கூட சேர்ந்து. நம்ம சிறை கைதிகள் இல்லை, சும்மா ஏறி உக்காந்துருக்கிறோம் நினச்சிங்க. கப்பலில் போய்கிட்டு இருக்கிறோம். எங்கே போயிட்டு இருக்கிறோம்? எந்த கப்பலில் உட்காந்துருக்குறோம்? பவுல் எங்கே போகிறீங்க? ரோம் நகரத்துக்கு போகிறோம். பவுலோடு கூட சேர்ந்து சிறை கைதிகளாக அவங்களாம் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் ஏறி உட்காந்துருக்குறோம். பவுலோடு கூட சேர்ந்து நாமளும் கப்பல் பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே, காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். பாருங்க அவங்க எப்படி போனாங்க அப்படின்னு அடுத்த வசனத்துல, அதை வருத்தத்தோட கடந்தாங்க. இன்னைக்கு அந்த வசனத்துல 7வது வசனத்துல முதல் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, காற்று எங்களை தடுத்தபடினாலே. இவங்க கப்பலில் ஏறி உக்காந்துட்டாங்க. இவங்க நினைச்சாங்க, நான் நினைச்ச மாதிரி, நாங்கள் நினைக்கிற மாதிரி கப்பல் ஸ்மூத்தாக போயிடும். ஐயோ, பவுல் நினைச்சிருப்பாரு, கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்ச நாளில் ராயனுக்கு முன்னாடி போய் என்னை ப்ரெசன்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இந்த ஆக்கினையில் இருந்து நான் விடுவிக்கப்பட்டுருவேன். நான் அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் பார்க்கலாம், என் ஊழியத்தை நான் பார்க்கலாம், என்னுடைய தொழிலை நான் பார்க்கலாம். பவுல் இஸ் பிஸ்னஸ் மேன். அவர் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கலாம், என்னுடைய தொழிலை பார்த்துக்கலாம், என் ஊழியத்தை நான் பண்ணலாம். எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தை நான் நிறைவேற்றும்படியாக அந்த ஓட்டத்தில் நான் ஓடலாம் என்று சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஏறி உட்காந்து கொஞ்ச நாள்லயே என்ன செய்துனா, காற்று அவர்களை தடுத்து நிப்பாட்டுது. அல்லேலூயா சொல்லுங்க. பெருங்காற்று, பெருமழை, பயங்கரமான காற்று அடிக்குது. அவ்வளவு பெரிய கப்பலை என்ன செய்யுதுன்னா காற்று என்ன பண்ணுது, தடுத்து நிப்பாட்டுது. நம்ம வாழ்க்கையில் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைப்போம், அடுத்து செய்யணும்னு நினைப்போம். அப்போ தான் பிசாசு ஏதாவது ஒரு காற்று மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை கொண்டு தடுத்து நிப்பாட்டுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காற்று சில நேரத்தில் சில பிரச்சனையாக வரும், சில சூழ்நிலையாக வரும், சில இழப்புகளாக வரும், சில போராட்டங்களாக வரும், சில வீண் செலவுகளாக வரும். சிலருக்கு இந்த காற்று சில மனுஷன் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு, ஏதாவது இல்லாததை நோண்டி ஏதாவது பண்ணிட்டு, ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற நம்மளை, சபை நடத்திட்டு இருக்கிற நம்மளை செய்ய விடாதபடிக்கு ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்போ என்ன நினைக்கணும் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்கணும், இந்த வசனத்தை நினச்சிக்கணும், இது இவர் கிடையாது. என்ன நினைக்கக்கூடாது, இது இந்த ஆள் கிடையாது, இது பிசாசு காத்துனால என்ன பண்ணுறான், தடுத்து நிப்பாட்டுறான். நம்ம வாழ்க்கையில் வேகமாக போகணும்னு நினைப்போம், ஆனால் பிசாசு எதையாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு தடுத்து நிப்பாட்டுவான். அன்னைக்கு அவங்க கப்பல் பயணத்தில் போய் கொண்டிருந்தாங்க.
இவர் யாக்கோபு வாழ்க்கையில் பயணத்தில் அவன் பயணித்து கொண்டிருந்த மாதிரி சம்பளம் நிர்ணயம் பண்ண பிறகு யாக்கோபை எப்படியெல்லாம் வஞ்சித்து இவனை ஸ்டாப் பண்ணணும், இவனை வளர விடக்கூடாதுன்னு நினச்சான். அப்போ 21 வருஷம் சும்மா வேலை செய்யும்போது எப்படி அவனை நொங்கு எடுத்திருப்பான் பாருங்க, எப்படி அவனை வந்து என்ன மாதிரிலாம் அவனை வந்து போட்டு வாட்டி வதச்சிருப்பான் பாருங்க, என்ன மாதிரி வேலை வாங்கியிருப்பான் பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற போகிறா. இரு பரிவாரங்களை இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியா தடுக்கிற எல்லாம் காத்தையும் ஆண்டவர் தள்ளி போட போகிறாரு. நம்ம டெஸ்டினேஷனுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகிறா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? காத்து பயங்கரமா அடிக்குது, பெருமழை பெருவெள் பயங்கரமான காற்று பெருங்காற்று அடிக்குது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 10வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, 10வது வசனத்துல, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். போய் சொல்றான், நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றான், கப்பல் மாலுமியை பார்த்து சொல்றான், கப்பல் கேப்டனை பார்த்து சொல்றான், இந்த காத்து சாதாரண காத்து இல்லை, இந்த மழை சாதாரண மழை இல்லை, நம்மளுடைய கப்பலுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஜீவனுக்கும் சேதம் வரும், தயவு செய்து இங்கே நிப்பாட்டிடலாம் அப்படின்றான். ஒரு முடிவு எடுக்கிறான், அவன் ஆவியில உணர்த்தப்பட்டு சொல்றான். அவன் இந்த கப்பல்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த கப்பல், ஒரு சபை மாதிரி இந்த கப்பல். இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த பவுல் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான், ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவனுக்கு கரெக்டாக ஆவியானவர் கரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இது நடக்காது, இங்கே நிப்பாட்டிடலாம், இந்த சேதம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எந்த மாதிரி இருந்தால் அந்த எண்ணம் வரும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், எந்த மாதிரி இருந்தால் நடத்துவார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். ஆனால் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக என்ன பண்ணா நம்பினான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கப்பல் மாலுமி சொல்லியிருப்பான், கப்பல் கேப்டன் சொல்லியிருப்பான், யோ நான் ஓட்டாத கப்பலா, எத்தனை தடவை இந்த ரூட்டில் நான் போயிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா, எனக்கு தெரியாதுதா. அவனுடைய பராக்கிரமத்தை நினைச்சு அவன் சொல்றான், அவனுடைய அறிவை நினைச்சு சொல்றான், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றான். அவன் எனக்கு தெரியாதா பா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, இந்த டைம்ல அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம போக போக சரியாயிடும், ஃப்ளைட்ல போற மாதிரி அவர் சொல்றாரு, போக போக சரியாயிடும். சில நேரத்தில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது இங்கே மழை பெய்யும், டேக் ஆஃப் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது, அங்கே போய் இறங்குற இடத்துல சுத்தமாக மழையே இருக்காது. ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இவர் கப்பலில் போகும்போது சொல்கிறாரு, இவர் இங்கே ஒன்றும் நடக்காது, நம்ம போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கப்பலோட ஓனர் அவன் சொல்லியிருப்பான், என் கப்பல் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கப்பல் தெரியுமா. அநேக நேரத்தில் நம்ம தடுத்து நிப்பாட்டப்படுவதற்கு, நம்ம வாழ்க்கையில் தடை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய பலத்தையும் நம்முடைய பராக்கிரமத்தையும் நம்புகிறோமே தவிர நம்மளுடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு, ஆவியானவர் ஆண்டவர் நம்ம மூலமா என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தடைகள், போராட்டங்கள், தாமதம், 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தாமதங்கள் ஏன் வருது அப்படின்னா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடினாலே. தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும், தேவன் நம்ம வாழ்க்கையில எடுத்து அவர் let him take complete control அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கல. We are making our decisions. நம்மளுடைய டிசிஷன்ஸை நம்ம எடுத்துட்டு, நம்ம முடிவை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க, நம்மளுடைய சுயத்தின்படி பிரகாரமாக, நம்மளுடைய பராக்கிரமத்தின்படியாக, நம்மளுடைய அதிகாரத்தை நம்முடைய பலத்தின்படியாக நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம். இந்த கப்பல் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. உங்கள் ஃபேமிலியில் ஒருவேளை நீங்கள் ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் ஆவியில் நடத்தப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவியில் நடத்தப்படுகிறபடினால நீங்கள் தான் அந்த கப்பலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் தான் வந்து உத்தரவாளர்கள். நீங்கள் தான், உங்களை தான் கர்த்தர் கேட்பார். அவங்க ஒருவேளை யாராவது அந்த கப்பலில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்க, சிறை கைதிகள் இருந்தாங்க, பலதரப்பட்ட குற்றம் செய்தவர்கள் இருந்தாங்க,
எல்லாருக்கும் இவன் தான் அவன் பவுல் தான் வந்துச்சு, ஆண்டவரே இவங்க என் பேச்சை கேட்கல ஆண்டவரே, அவங்க பலத்தை நம்புறாங்க, அவங்க பராக்கிரமத்தை நம்புறாங்க ஆண்டவரே. சபையில ஆவியில நடத்தப்படுகிற போதகர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஒரு ஊழியத்தை சொல்லும் பொழுது, சில நேரத்தில் சபையில பலதரப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது தங்கள் பலத்தையும் தங்கள் பராக்கிரமத்தையும் இது சரி வராது, இது நடத்தாது. ஒருவேளை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக, ஆலயத்தை எழுப்பும்படியாக ஆண்டவர் பேசி இருக்கிறார். அந்த இடம் வாங்குவதற்கு, அதை கட்டுவதற்கு இவ்வளவு பணம் தேவை இருக்குது, ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா நம்ம மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும்? இதெல்லாம் சாத்தியமாகுமா? இதெல்லாம் நடக்குமா? அந்த ஆவியில இருந்துகிட்டே இருப்போம் அப்படின்னா நம்ம சுத்திலும் எத்தனை புயல் அடிச்சாலும் சரி, எத்தனை சூறாவளி வந்தாலும் சரி, எதுவும் நம்மளை அசைக்கவே அசைக்காது. நம்ம கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். பவுல் சுற்றிலும் காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார் என்று சொல்லி